பொதுவா இந்த அஷ்டமி தினம் அன்னைக்கு யாருமே நல்ல காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அஷ்டமி தினம் அன்னைக்கு தான் அவருடைய கட்சி பெயரே அறிவிச்சாரு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமி, நவமி, தசமி இது 3 நாளுக்கு ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஒரு பெரிய லெவல்ல வெற்றி பெற முடியாது. 22ஆம் தேதி கட்சி கொடியை அறிவிச்சிருக்காரு. நேற்று வாஸ்து நாள். அது போக என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தாக்கா மகா சங்கடகரா சதுர்த்தி. அந்த நாள்ல தான் அந்த கட்சி கொடியை அறிவிச்சிருக்காங்க. அதனால அது மோசம் கிடையாது, அவருக்கு மோட்சம் தான் கிடைக்கும். அவர் கொடியில பல நிறங்கள் இருக்கு. அந்த மெயினா இருக்க நிறங்கள் சிவப்பும் மஞ்சளும். இந்த சிவப்பும் மஞ்சளும் ஆன்மீக ரீதியா எதை குறிக்குது? இப்போ ஆன்மீக ரீதியா அப்படிங்கிறத விட போர்ல போய் வெற்றி அடைஞ்சிட்டு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வாகை பூ சூடிதான், வாகை சூடி வா மன்னனே அப்படின்னு சொல்லிதான் வாழ்த்துவாங்க. அதே மாதிரிதான் இவரையும் ஒரு மன்னனை நினைச்சு அவரோட வெற்றி வாகை சூடட்டும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எண்ணத்துல அதை கொண்டு வச்சிருக்காங்க. அது போல அவரோட கொடியில யானையை வச்சிருக்காரு. நேத்து மகா சங்கடகரா சதுர்த்தி. யாருக்கான நாள்? விநாயகருக்கான நாள். அனைவருக்கும் முதல்வன் யாரு? விநாயகர். அந்த கட்சி கொடியை பார்த்தோன்னே எனக்கு அவருக்கான ஒரு வெற்றிக்கான இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவருடைய ராசியான நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றைய தினம் 22, அதை கூட்டினா 4. அதே மாதிரி அவருடைய வண்டி நம்பர் 4 இருக்கிறதுனால அது கூட்டினா 4ன்னு சொல்றாங்க. அவருடைய பிறந்த தேதி 22, அது 4 தான். அப்போ அவருடைய ஃபேவரட் நம்பர் 4ஆ இருக்கும் அப்படின்றாங்க. அவருடைய ராசியான நம்பர் எது? 4ங்கிறது அவருக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்கு லக்கி. அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், உங்கள் வாழ்வில் பல மடங்கு உயர, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற ஸ்ரீ வராகி மடம், சென்னை மற்றும் கோவை. தொடர்பிற்கு 9360359352. கேஎல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர். வணக்கம் சார். அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசிர்வாதம் மற்றும் வணக்கம். பொதுவாக இந்த அஷ்டமி தினம் அன்னைக்கு யாருமே நல்ல காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அஷ்டமி தினம் அன்னைக்கு தான் அவருடைய கட்சி பெயரே அறிவிச்சாரு. ஆனால் நேற்றைய தினத்தில் அவருடைய கட்சியான கொடி நேற்று அறிவிச்சாரு. ஆனால் நேற்று என்ன தினம் சார்? ஏதாவது ஒரு நல்ல தினம் இருக்கா? அதனால தான் நேற்றைய தினத்தில் அவர் அறிவிச்சார். அஷ்டமி, நவமி, தசமி இது 3 நாளுமே ஒரு சிறப்பு இல்லாத நாள். அதாவது இந்த நல்ல காரியம் செய்யக்கூடாத ஒரு நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஒரு பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாது, ஒரு முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக இருக்குங்கிறதுனால அஷ்டமியில் யாருமே எந்த ஒரு சுபகாரியங்களோ மற்ற விஷயங்களோ செய்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்படி ஒரு மனசுக்குள்ளே, அதாவது பொதுமக்களும் சாமானியங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு தகவல் விதைக்கப்பட்டுச்சு. அதை தான் சாமானிய யாருமே அஷ்டமி நவமியில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சுபகாரியங்களை தொடர்றது கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கிறவங்க, மிகப்பெரிய தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, மற்ற இன்னும் ஏனைய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் அஷ்டமியை ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அஷ்டமிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு திருநாள். இது இங்கே பல பேருக்கு அது புரிகிறது இல்லை. அது புரியாதனால தான் அஷ்டமியை இப்போ அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பைரவருக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதுபோல் அஷ்டமி அன்னைக்கு நம்ம வராகியை கூட சிறப்பாக நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த அஷ்டமிங்கிறது பைரவருக்கும் அதாவது வராகிக்கும் பார்த்தீங்கன்னா உகந்த நாள். இவங்க 2 பேருமே யாருன்னா வெற்றிக்கு ஒரு வெற்றிக்கான திருமகள், நமக்கு அதுக்கு வெற்றிக்கான அதிதேவதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த நாளில், அதாவது வெற்றிக்கான அந்த அஷ்டமிங்கிற அந்த நாளில் நம்ம அந்த ஒரு காரியத்தை துவங்கினாக்கா, இது சூட்சமமான ஒரு விஷயம். இந்த அரசியல்வாதிகள், இப்போ நான் சொன்ன ஏனைய ஆட்கள்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்து செய்வாங்க. இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அதை செய்யும் போது அதுக்கு உண்டான பலன்கிறது அபரிதமாக கிடைக்கும். அது தடை இல்லாமல் நடக்கும். இதுதான் உண்மை. அதுக்கான அஷ்டமிங்கிறக்கு நாளுக்கான சிறப்புக்கான உண்மை இதுதான். இது பல பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இது அஷ்டமியில் விஜய் கட்சி துவங்கிட்டாருன்னு பல பேர், ஐயோ அஷ்டமியில் துவங்கிட்டாரு, இவர் மேலே வரப்போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் தவறு. இப்போ என்னை போல ஒரு அந்த ஆன்மீக மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவரை வழிகாட்டி இருப்பாங்க. அதனால தான் அந்த அஷ்டமிங்கிற ஒரு நாளில் அவர் கையில் எடுத்து அன்னைக்கு அந்த காரியத்தை துவங்கினாரு. இன்னொன்று என்னன்னு பார்த்தாக்கா, அது இந்து முறைப்படி, இந்து சமயப்படி அது அஷ்டமிங்கிறது ஒரு வெற்றிக்கான திருநாள்னு சொல்றீங்க. சரி, அவர் கிறிஸ்தவர் தானே அப்படின்னு, அவருக்கு மதம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு.
இப்போ நம்ம அவரை மத கோட்பாட்டுக்குள்ள நம்ம சிக்க வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு வேற கிறிஸ்துவ முறைப்படி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தவக்காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதத்துல அன்னைக்கு தான் அந்த அஷ்டமி அன்னைக்கு அவர் கட்சி அறிவிச்ச நாள்ல தான் இந்த கிறிஸ்தவர்களோட தவக்காலங்கள் துவங்குது. அந்த தவக்காலங்கள்ங்கிறது கஷ்டம், நஷ்டம், அதான் அசிங்கம், அவமானம் அத்தனையும் கடந்து கடைசியில ஒரு மனிதன் வந்து எந்த நிலையை அடையிறான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சான்றுக்கான அந்த இதுதான் தவக்காலங்கள் துவங்குற நாள்ல தான் அவர் துவங்கியிருக்கு. ரெண்டும் வந்து இணைஞ்ச ஒரு நாள் தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் தான். நம்ம அதை குறை சொல்றதுக்கே இல்லை. அன்னைக்கு அஷ்டமியும் சரி, இந்த கிறிஸ்தவர்களோட தவக்காலமும் சரி, இது எல்லாமே ஒரு சிறப்பான துவக்கத்துக்கான நாள் தான். அதனால அதை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கோ, யோசிக்கிறதுக்கோ, இல்லை அதுல தடை வருகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இப்போ நேரம் இங்க விஷயத்துக்கு வந்தாங்கன்னா, நேத்து அவரை வந்து அதாவது 22ஆம் தேதி கட்சி கொடியை வந்து அறிவிச்சிருக்காரு. இப்ப கட்சி கொடி 22ஆம் தேதி அவர் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எண்ணங்கள் பல பேருக்கு இருக்கு. இப்போ 22ஆம் தேதி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நேத்து வந்து வாஸ்து நாள். அது போக என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தாக்கா, மகா சங்கடகரா சதுர்த்தி. இப்போ நம்ம அனைவருக்கும் முதல்வன் யாரு அப்படின்னாக்கா, நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி முதல்ல யாரை போய் வணங்குவோம் அப்படின்னாக்கா, விநாயக பகவானை தான் போய் வணங்குவோம். இப்போ விநாயகருக்கான நேத்து அதாவது முதன்மையான நாள் மகா சங்கடகரா சதுர்த்தி. இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியில ஒருத்தன் ஒரு காரியத்தை தொட்டான்னா அதுக்கு தோல்விங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய தாற்பயம் இருக்கு. அதை கரெக்டாக அவங்க தெரிஞ்சு, இப்போ என்னை போல ஒருத்தர் தான் அவர் கண்டிப்பாக வழிநடத்தி இருக்கணும். அதனால தான் அந்த கரெக்டாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வாஸ்து நாள், அது போக வந்து மகா சங்கடகரா சதுர்த்தி நாள், இந்த நாள், அந்த நாளில் தான் வந்து அந்த கட்சி கொடியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால அது மோசம் கிடையாது, அவருக்கு மோட்சம் தான் கிடைக்கும். அவர் கொடியில வந்து பல நிறங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நிறங்களும் வந்து ஒவ்வொன்று குறிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மெயினா இருக்க நிறங்கள் வந்து சிவப்பும் மஞ்சளும். அந்த சிவப்பும் மஞ்சளும் வந்து ஆன்மீக ரீதியா எதை குறிக்குது? இப்போ ஆன்மீக ரீதியா அப்படிங்கிறத விட, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சி கொடியை அறிவிச்சிருக்காரு. கட்சி கொடிக்கு உண்டான சின்னங்கள், அதுக்கு உண்டான அந்த ஏனைய விஷயங்கள் எல்லாமே அந்த கட்சி கொடியில கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவர் வைக்கிறாரு அப்படின்னாக்கா யாரோடையாவது வழிகாட்டுதல் இல்லாமலோ தான், நான் சொன்ன மாதிரி ஆன்மீகவாதிகளோ என்னை போன்ற ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவங்க இல்லைன்னா மாந்திரிகரோ யாராவது அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாரு. இப்போ அவரோட கொடியில பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு. மஞ்சள் என்ன காரணத்துக்காக வச்சிருப்போம், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஏற்கனவே ஒரு பழைய பதிவில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். என்னன்னா, அவர் மஞ்சள் வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன எதற்காக அப்படின்னு பார்த்தாக்கா, அவரோட ராசி வந்து கடகராசி. அவரோட ராசிக்கான ராசியில தான் குரு வந்து உச்சமாகறாரு. அந்த குருவுக்கான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். அதனால வந்து அந்த கலரை அவங்க கொடியில வந்து இது பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இதுக்கு வேற தாத்பரியம் ஒன்றும் இருக்க போறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திராவிடங்கிறது தானே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்போ இவர் வந்து திராவிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மனநிலையில இருக்கு. திராவிடமும் மற்ற கட்சிகளும் வேண்டாம், நான் வேற ஒரு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கு. தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துட்டு போறவருக்கு வந்து இந்த சிவப்புங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கருத்து அப்படின்னு பார்த்தாக்க, இந்த திராவிடம் கொள்கை உடையவர்கள் தான் இந்த கருப்பு சிவப்பை வந்து கையில் முன்னெடுத்து செல்றாங்க. இவர் வந்து அதுல வந்து அவரோட கொடியில வந்து சிவப்பை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அப்ப இவரும் அவர்கள் சார்ந்துதான் போறாரு. எனக்கு திராவிடம் எனக்கு வேண்டான்னு சொன்னவர், அவர்கள் சார்ந்து நானும் பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், அவர்கள் கூட இணைந்து செயல்பட இருக்கிறங்கிற மாதிரிதான் ஒரு சமிக்கையா இருக்கு அவரோட கொடியோட நிறமே. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இதுதான் தாத்பரியம். சிவப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு உரித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அதான் திராவிட மண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பல பேர், அந்த இதுக்காக இது கூட சேர்த்து இவர் கருப்பு, அதாவது சிவப்பு மஞ்சளை வந்து இது பண்ணியிருக்காரு. இது போக என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அதுல வந்து யானையை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கப்ப, அது போக இந்த வாகைப்பூவை வந்து வச்சிருக்காங்க. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னாக்கா, சங்க இலக்கியங்களை நம்ம சங்க காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, போர்ல போய் வெற்றி அடைஞ்சிட்டு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வாகைப்பூ சூடிதான், வாகை சூடி வா மன்னனே அப்படின்னா வாழ்த்துவாங்க. இப்போ போர்ல போய் வெற்றி பெற்றுட்டு வந்த மன்னனுக்கா இருந்தாலும் சரி, சக படை வீரர்களுக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட வெற்றியை வந்து எப்படி கழிப்பு கொண்டாடுவாங்க அப்படின்னாக்கா, வாகைப்பூ சூடிதான் கொண்டாடுவாங்க. அந்த இது அப்போ அதே மாதிரிதான் இவரையும் ஒரு மன்னனை நினைச்சு அவரோட வெற்றி வாகை சூடட்டும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எண்ணத்துல அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரி, அது சிறப்பு தான். அதாவது யானையை வந்து, அதாவது பொதுவா பாத்தீங்கன்னாக்கா பல வீட்டுகள்ல யானை இந்த வலது கால தூக்குன மாதிரி வச்சிருப்பாங்க.
சிலையா வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீட்டில் போட்டோவாக ஒவ்வொரு முறையா வச்சிருப்பாங்க. இது என்ன அதுன்னா, வலது காலை தூக்கி இருந்தாக்கா ஒரு சுபிஷமான நம்ம இருக்கும், நம்மள வெற்றி கிடைக்கும், ஒரு நல்ல தாத்பரியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த யானை பொதுவாகவே யானைங்கிறது நம்மளோட வீட்டில் வந்து காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல முடிக்கிறது யானையோட முகத்தில் முடிச்சாக்கா நம்ம அன்னைக்கு அன்றைய நாளுங்கிறது சுபபோகமாக இருக்கும், நல்லா இருக்குங்கிறது அதோட தாத்பரியமே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யானை முகத்தில் காலையில் எந்திரிச்சோடனே யானை முகத்தில் முழிக்குங்கிறது நல்லா இருக்கும், அதை கண் விழிக்கிறங்கிறது ஒரு சிறப்பான நாளை தரும். அது போல அவரோட கொடியில வந்து யானையை வச்சிருக்காரு. இப்போ அது அந்த யானையை வச்சிருக்காருன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, நேற்று வந்து மகா சங்கடகரா சதுர்த்தி. யாருக்கான நாள்? விநாயகருக்கான நாள். அனைவருக்கும் முதல்வன் யாரு? விநாயகன். அந்த விநாயகனுக்கான நாள்ல அந்த விநாயகனை அந்த இதுல கொண்டு வந்து கொடியில கொண்டு வந்து அவரோட கொடியில கொண்டு வந்து வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தொட்டா அந்த காரியம் வெற்றி அடையணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வச்சிருக்காப்புல. நேற்று மற்றபடி அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு ஒரு சில தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் இருந்தது. அது போக வந்து அவரோட அந்த கட்சி கொடியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் அவருக்கு தெரிஞ்சது. அந்த கட்சி கொடியை பார்த்தோன்னே எனக்கு அவருக்கான ஒரு வெற்றிக்கான அந்த கொடியை பார்த்தோன்னே ஒரு டக்குன்னு ஒருத்தவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு எந்த ஒரு முதல் பாதிப்பு தான் வந்து நமக்கு ஒரு நமக்கு மனசுக்குள்ள நிற்கும். அந்த மாதிரியான அந்த கொடியோட அமைப்புங்கிறது சிறப்பா இருந்தது. அதனால சிறப்பான ஒரு ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா வந்து யானை கீழே விழுந்துட்டா அதை எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த அர்த்தம் வச்சு அவர் வந்து அந்த கொடியில யானை வச்சிருக்காரு அப்படின்னு கேட்க. இப்போ யானையை கீழே விழுந்துட்டா எந்திரிக்கிறது கஷ்டம்தான், அது உண்மைதான். இப்போ யானையை விழத்த, அதாவது கீழே விழ வைக்கிறங்கிறது இங்கே யாருனாலே அவ்வளோ சாமானியத்தில் முடியாது. யானையோட பலம், யானைங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, ஆனால் யானையோட பலங்கிறது அபரிதமானது. யானையை அவ்வளோ சீக்கிரத்தை கீழே விழ வைக்கவே முடியாது. அதை விழ வைக்கிறதுக்கு அப்போ அது இருக்கிற காலத்திலேயே அத்தனையும் நம்ம செஞ்சிடும். அதனால யானை அவ்வளோ சீக்கிரத்துல யாரும் இங்கே கீழே விழ வச்சு சாட்சி அதெல்லாம் இது பண்ண முடியாது. அது இந்த அதாவது இந்த விஜய்ங்கிற யானையை கீழே விழுறதும் விழுகாம அவரை வீறு கொண்டு நடை போடுறதும் அது அவரு நீ அரசியல் அவர் எடுக்க நகர்த்தும் காய் நகர்த்துக்களை பொறுத்து தான். அந்த சாதுரியமான அரசியல் சாணக்கியத்தனமான காய் நகர்த்துக்களை பொறுத்து தான் அவர் வீழ்வாரா இல்லை வளர்ச்சி பெறுவாராங்கிறது இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவருடைய ராசியான நம்பர் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றைய தினம் வந்து 22, அதை கூட்டினா 4. அதே மாதிரி அவருடைய வண்டி நம்பர் வந்து 4 இருக்கிறதுனால அது கூட்டினா 4ன்னு சொல்றாங்க. அவருடைய பிறந்த தேதி வந்து 22, ஸோ அது வந்து 4 தான். அப்போ அவருடைய ஃபேவரட் நம்பர் வந்து 4ஆ இருக்கும் அப்படின்றாங்க. அவருடைய ராசியான நம்பர் எது சார்? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். தனக்கு ஒரு பிடிச்ச நிறம்னு ஒன்று இருக்கும், தனக்கு பிடிச்ச உணவுன்னு ஒன்று இருக்கும், தனக்கு பிடிச்ச நாளுன்னு ஒன்று இருக்கும், தனக்கு பிடிச்ச ஒரு அதாவது லக்கியான நம்பர்னு ஒன்று இருக்கும். அது போல் வந்து விஜய்க்கு வந்து விஜயோட ஜாதகப்படியோ இல்லை அந்த நியூமராலஜி படியோ அவரோட அவருக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தாக்கா 4 தான். அதை தொடர்ந்து தான் அதுக்கான அவரோட வண்டி என்ன இருந்தாலும் சரி, அவரோட கட்சி கொடியை அறிவிச்ச நாளாக இருந்தாலும் சரி, இனி அடுத்த ஒரு மாநாட்டுக்கு அறிவிக்க போகிற நாளாக இருந்தாலும் சரி, இந்த 4 ஒட்டின மாதிரி தான் இருக்கும். 4 இல்லைன்னா 6 இதை ஒட்டின மாதிரி தான் அவரோட அந்த லக்கி நாட்களாக இருந்தாலும் சரி, அவர் அடுத்து துவங்க இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு முன்னெடுத்து செல்றதா இருந்தாலும் சரி, இந்த நாட்களாக தான் இருக்கும். 4ங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய லக்கி, அதாவது லக்கியான எண். அதனால அதை பயன்படுத்துறாரு. வாகைப்பூ அப்படின்னாலே வந்து வெற்றியை குறிக்குது. அப்போ 2026 நடக்கிற தேர்தலில் கண்டிப்பா அவருக்கு வெற்றி இருக்குமா? இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி இருக்குமா அப்படின்னாக்கா, வெற்றி இவருக்கு கிடைக்கும். அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்னா, நான் ஏற்கனவே கூறியபடி அவருக்கான அரசியல் நகர்வு, அந்த சாதுரியமான காய் நகர்த்துகள், சாணக்கியத்தனமான அந்த யோசனைகளும் தான் வெற்றியை கொடுக்கும். இப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, கூட்டணி இல்லாம இங்க பெருசா நம்ம கோலச்சருக்கு வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்க எல்லாரும் செந்தமிழ் சீமான் ஆயிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு உண்டான முன்னேற்பாடை நம்ம செய்யணும். இவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சு, அதாவது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற டிஎம்கே ஆனவங்க ஒரு ஆலமரம் மாதிரி பயங்கர விருட்சமா இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட நீங்க மோதணும்னா நீங்க ஒன்றும் ஒரு சாமானியமா யானை மோதி ஆலமரத்தை அவ்வளவு சீக்கிரத்துல சாய்ச்சிட முடியாது. அப்போ அதுக்கான வியூங்களும் நம்ம வெற்றி
அதுக்கான முன்னேற்பாடுகளும் ரொம்ப பெருசாக இருக்கணும். அதுக்கு இவங்க இன்னும் இவங்களோட கூட்டணி வியூகம் பெரிய அளவில் இருந்ததுன்னா, இவங்க யார் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க பொறுத்து மற்ற நகர்வுகள் அந்த அடிமட்டத்தில் அந்த தொண்டன் அந்த பூத்தில் வேலை செய்கிறவங்க தொண்டை முதற்கொண்டு எல்லாத்தையும் கரெக்டாக காயினாத்துனாங்கன்னா அதுக்குண்டான வெற்றி வாகை சூடலாம். அது போக தனியாக நின்று இல்லை தனிப்பட்ட முறையிலையோ இவர் விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியை பெறுவார்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் என்னை பொறுத்த என்னை கேட்டாக்கா நீங்கள் முதல்வர் நாற்காலியை நீங்கள் ஆசைப்படல, தப்பு இல்லை, நீங்கள் வாங்க, நான் வரவேற்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடுங்க. இந்த மாதிரி அதை கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னாவோ இல்லை கூட்டணி சரியான கூட்டணியோட நின்னாவோ தான் உங்களுக்கான முதல்வர் நாற்காலிங்கிற கனவு நனவாங்க. அதை விட்டு நீங்கள் தனிச்சு நின்னோ இல்லை வேற தவறான ஒரு சில கூட்டணி விஷயத்தில் முடிவு எடுத்தாலோ உங்களுக்கான அந்த அரசியல் எதிர்காலங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த மாநாடு எந்த நேரத்தில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், எந்த சமயத்தில் ஆரம்பிக்கணும்? அடுத்தது இவரோட மாநாட்டை எப்போ ஆரம்பிக்கலாங்கிறத எல்லாருக்குமான அந்த எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அவர் நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் அடுத்த மாதமும் அவர் கட்சி மாநாட்டை அறிவிக்கிறதா தகவல் வந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு மாந்திரிகன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, 2025 ஒரு துவங்கினதுக்கு அப்புறம் உங்களோட கட்சி அந்த மாநாட்டானதை துவங்கிறது ஒரு சிறப்பான எதிர்காலத்தை தங்கு தடை இல்லாமல் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். அதனால் 2025 3 மாதத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 6வது மாதத்தில் உங்களோட கட்சியோட மாநாட்டை துவங்கினீங்கன்னா மக்களிடையில ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும். இதுதான் உங்களோட கட்சி துவங்குறதுக்கு மாநாடு துவங்குறதுக்கான ஒரு நல்ல நாளாக அமையுங்கிறது என்னோட கருத்து. விஜய் அவர்களுக்கு வெற்றி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கூட்டணி வச்சா தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ யார் கூட கூட்டணி வச்சா அவருக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும்? இப்போ விஜய் அவர்கள் நம்ம கூட்டணி வச்சாதான் அவரோட கட்சிங்கிறது வெற்றி பெறுறதுக்கு, அதாவது 2026 தேர்தலில் முதல்வர் நாற்காலிங்கிற அந்த கனவு நினைவாங்கிறது நம்ம உறுதியாக சொல்கிறோம். இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணியிலேருந்து 2 ஒரு பெருங்கட்சிகள் வெளியே வர்றதுக்குண்டான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த 2026 தேர்தலுக்குள்ள. அதை அவங்க தக்க வச்சுக்கிறாங்களா என்னங்கிறது அவங்களோட அரசியல் வியூங்களை பொறுத்து இருக்கு. ஆனால் 2 கட்சிகள் வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதை நீ எப்படி சொல்ற, இதை ஏற்கனவே நடந்த இவரை எப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனால் நம்ம சொன்னதான் ஏற்கனவே வரிசையா நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா கூட்டணியில இருந்து 2 கட்சி வெளியேறும், பாரதபுரமா நரேந்திர மோடி தான் வருவார் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாமே நடந்தது. அது போலதான் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகளை வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை கரெக்டாக சாதுரியமாக பயன்படுத்தினாக்கா கண்டிப்பாக விஜய் அவர்கள் கூட சேர்ந்து அவங்களும் பயணிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அது போக இவர் பிரதான கூட்டணி யார் கூட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா செந்தமிழன் ஸ்ரீமான் கூட இவர் சேர்ந்து பயணிக்கிறதா இவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும், அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். நம்ம தலைவர்கள் அவர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, நம்ம கலைஞராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஐயாவாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய தலைவர்கள் போல எல்லாருமே வந்துட முடியாது. இவர் அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை இவங்க கூட கூட்டணி வச்சு, அதாவது செந்தமிழ் ஸ்ரீமான் அவர்கள் கூட கூட்டணி வச்சு இன்னும் டிஎம்கே கட்சியிலேருந்து 2 கட்சிகள் வெளியேறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு கூட்டணி வியூகத்தை அமைச்சு முன்னேற்பாடை செஞ்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த முதல்வர் நாற்காலிங்கிறது, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நாற்காலிங்கிறது அடுத்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த முதல்வர் நாற்காலிக்கு உண்டான இடத்தை கண்டிப்பா அடையலாம். அதனால இந்த கூட்டணிங்கிறது தான் தமிழகத்துல ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வியூகம் அமைச்சாங்கன்னா அதுக்கு உண்டான பலனை அறுவடை செய்யலாம். இவ்வளோ நேரம் விஜய் அவர்களுடைய கட்சி கொடியை பற்றியும் அதே மாதிரி யார் கூட கூட்டணி வச்சா அவருக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பற்றி நிறைய விவரங்களை பகிர்ந்து கொடுக்குறோம். நன்றி. நன்றி.